அரவிந்தசாமி, எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். thank you. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெகுலேட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ, யூ கோ. Thank you Go, sir. go, Thank go. you. Number 2. I come in? Yes. வந்துருங்க. கணேஷ் குமார். வயசு 25. weight 78. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? தான் இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ், எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா காஸ்டியூமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர், ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து ஃபுல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் கொஸ்டின். This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. You are appointed. Thank you. அரவிந்தசாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு. சுத்தி காட்டுறதுக்கு என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின், அது ஒரு 500 இத்து போன பொண்ணுங்க தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய்ஸ் லோ ஹிப், ஹை ஹிப், மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்ப பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறைன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறாங்கறான்? நாங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மை அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இத புடிங்கிடு. இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆயி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சி அது என்னாச்சு? விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சிட்டானே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்கார இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் கொண்டாட்டிட்டு கொடுத்தேன், 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன், மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அரவிந்த் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அரவிந்த் சாமி அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்ல இல்ல. இந்தியா மேப்லயே இல்லாத ஊரு. அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாத்தியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா எவர்திங் ராங்மா. ஒரு ஊர் ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் அவுட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் அவுட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படி நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம் அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்? நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரமா பாட்டி மறந்துடாத. பாய். இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பாட்டியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போக்குங்க குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபாய் நோட்டா 500 ரூபாய் நோட்டா? ஏன் அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தானே பாட்டி. இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. சாரா இருக்கிறீங்களாப்பா? பார்ட்டி 8 மணிக்கு. இந்த பாட்டு ஸ்டாப் ஸ்டாப். டேய், இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே, மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா? கடிக்கு நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணியும் படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல, உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக் மாத்தி எல்லாம் பேசாத. பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஓகே ஓகே. ஸ்டாப்டா, ஸ்டாப்.
கோடா கோ இருப்பா. அவர் மட்டும் தான் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார் இங்க வாங்க இங்க. இதான் முன்னாடி. இதே முன்னாடியா? ஏறு. யோ, பஸ் ரெடியா? ரெடியா? வணக்கம் தல. வணக்கம் தல. தல வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை ஆ. சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்ட. ஆ. நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். ஆ? வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? ஆஹா. டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய், நான் சரி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா, உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. அடடடடடட, தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர், நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பையன் அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான், தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கூட அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டு அந்த அண்டா வாயை என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ். பிரதர் சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ, நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க, வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வருதுடா வருதுடா வருது வந்துருச்சு. பிரதர் அங்க பாருங்க, சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவையா தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர் அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ண பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். சந்தையில் 1000 பொருட்கள், அதை வாங்கிட 1000 பேர்கள். எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகனோ அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டுமோ? ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது. ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம். சிம்பிளா இருந்தா நல்லா இருக்க. யாருங்க? அட, செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஹலோ ஹலோ, மிஸ்ஸஸ் தேன்மொழிங்களா? நான் மிஸ்ஸஸ் தேன்மொழி இல்லைங்க, மிஸ் தேன்மொழி பேசுறேன். ஓ, மிஸ் தேன்மொழிங்களா? மேடம், என் பேர் சிவராமகிருஷ்ணன். கம்ப்யூட்டர்ல உங்க கவிதையை படிச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கிற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம். ஓ அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ். மேடம், இன்னையில இருந்து நான் உங்க ரசிகன். ஏன் மேடம், ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா? ஆமா சார், நான் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். அப்படின்னா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க. கவிதை மட்டும் இல்ல சார், கவி அரங்கம், பட்டிமன்றம் இதுல எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓஹோ, அப்படிங்களா? மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே. வேண்டாம் சார், அட்ரஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பேலன்ஸ் 50 காசு கொடுங்க. யோ, பேலன்ஸ் 50 காசு மட்டும் கரெக்டாக கேட்க தெரியுது இல்ல? முதல்ல சில்லியா கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாதா? போயா உள்ள போ. நெக்ஸ்ட் 3000 ரூபாய் டிக்கெட் கொடுங்க. இந்த சொல்றேன்.
யோ உனக்கு மட்டும் மைக்கு வச்சுக்கிட்டு சத்தமா சொல்லுவாங்களா? சில்லறை கொடுக்க மாட்டாங்க. போயா உள்ள. மிஸ்டர், முதல்ல பேசஞ்சர் கிட்ட மரியாதையை பேசுங்க. பேலன்ஸ் எடு மேன். பேலன்ஸா? என்ன 1.5 லட்சமா? யோ 50 காசு தானே, சில்லறை கொடுக்க மாட்டாங்க. இந்த சாக்லேட். ஏய், நீ என்ன பொட்டி கடை வச்சிருக்க எனக்கு சாக்லேட் கொடுக்கிறதுக்கு? முதல்ல சில்லறை எடு மேன். ஐயா இந்த 50 காசு ஏன் அடிச்சுக்கிறீங்க பிரதர்? இதை நான் தரேன். நீங்க எதுக்கு சில்லறை கொடுக்கணும்? உங்களை மாதிரி ஆளால தான் இந்த மாதிரி கண்டக்டர்லாம் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. நானும் டெய்லி இந்த ரூட்ல வரேன். இந்த ஆள் மட்டும் தான் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. யோ, எடியா சில்லறை காசு. இப்ப கொடுக்க முடியாதியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? உன் பேர் என்ன? தண்டபாணி. இருடா பண்ற. தண்டபாணி நடத்துனராக பணிபுரியும் திரு தண்டபாணி அவர்கள் பொதுமக்களின் ஊழியர். அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி 50 பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார். கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். அவரது பாதிப்புக்கு நஷ்ட ஈடாக திரு தண்டபாணி அவர்கள் ரூபாய் 4000 மீதி தொகை 50 பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன். இந்தமா 2000 ரூபாய் 50 காசு. உன் புருஷன்கிட்ட இனிமே இப்படி தப்பெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு. சரிங்க. ஏயா, நானும் இந்த ரூட்ல டெய்லி வரேன். நீ ஒரு கண்டக்டர் தான் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க? இவரு கண்டக்டரா இருந்தவங்க எந்த ரேஞ்சில இருக்காங்க தெரியுமா? எல்லாம் அவங்க நேர்மையால. அத பார்த்தாவது கத்துக்க. மூஞ்சிய பாரு.